விடிஞ்சா போதும் எல்லாரும் ஆட்டிக்கிட்டு வந்துடுறானுங்க. கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாது. காதுல பூ, இங்க வாடா. என்னண்ணே? யாரா இவங்கெல்லாம்? எல்லாம் இந்த வீட்டுக்கு காவல் காக்க வந்த வெறி நாய்ங்க. ஆஹா, உங்கள மாதிரிதான். டேய் டேய் நாதாரி, சோம்பேறி, இன்னொரு தடவை என் கையில மாட்டுவல்ல, அப்ப வச்சுக்கிறேன்டா உன்ன. கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா. இந்த டிக்கிய எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகம் அது அதிகம் கண்டுபிடிச்சேன் நான். டேய் ஆட்டி அருணாச்சலம், இங்க வீராபுரம் அழகரசன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் இப்ப எங்க இருக்காரு? அவர் ஃபாரின் போயிட்டாருங்க. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கமே. எங்க அம்மா அடி தப்பிச்சிட்டோம்ல. இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன்ன மாதிரி குள்ள கத்திரிக்காயை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா என்ன? வார்த்தைக்கு வார்த்தை வீராபுரம் அழகரசன் வீராபுரம் அழகரசன் பீத்திக்கிட்டு இருப்பியே, இப்ப என்ன ஆச்சு? என்கிட்ட இருந்த 4 ஏக்கர் நிலம், தோட்டம், சிந்தாமணி இருக்கிறதுக்காக வீடு எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதி கொடுத்துட்டு இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்ட. துப்பு கட்டவன. அதுக்கு தான் மனுஷங்கிறவனுக்கு இங்க கிட்னி இருக்கும் பாரு, அது கொஞ்சம் வேலை செய்யணும். பாத்துக்கிட்டே இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் கூட இருக்கிற இதையும் கொடுத்துட்டு அம்மனமா அலைஞ்சன்னா அப்புறம் கல்லால் அடிச்சா கொன்னுடுவாங்கடா. சிந்தாமணி வா வா, என் வண்டியில ஏறு. வா என் வண்டியில ஏறு. வா சிந்தாமணி, சீக்கிரம் வா. அவரு யாரு? நம்பிராஜன் சொல்லுவாங்க, அத்திப்பட்டி பஞ்சாயத்து தலைவர். அவர்தான் கோவிந்தசாமி. பக்கத்து ஊர்ல வளையல் கடை வச்சிருக்காரு. சிந்தாமணி, நான் தான் 24 கேரட் பியூர் கோல்டு. ரோல்டு கோல்டு. யாரா ரோல்டு கோல்டு? அவரு துரசாமின்னு சொல்லுவாங்க. சூரக்கோட்டை ஜமீன். 40 ஏக்கர் நஞ்ச புஞ்ச ரைஸ் மில்லுன்னு இருக்கிற எல்லாரை விட சூப்பர் பார்ட்டி. பூக்கூடைய அவரு வண்டியில வைக்க சொல்ல. அழகு பார்த்தல 40 ஏக்கர் எப்படி வேலை செய்யுதுன்னு. அதுக்குதான் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும்டா. அதிர்ஷ்டம் தானே. இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி நீ நானும் ஒன்னாடா போ. அன்னைக்கு பிறந்தவன பாரு. நான் எப்படி ஏறுறது? நான் இருக்கேன். குறுக்க புறாதரா குள்ளா. இன்னைக்கு வண்டியில ஏத்திட்டேன். டே அசிங்கம், ஒன்னதாண்டா. கொஞ்சம் கேப் விட்டே ஃபாலோ பண்ணிட்டு வா. டே சண்முகம், உர்றா வண்டிய. போறவள்ளே பொண்ணு ரங்கம் என்ன புரிஞ்சுக்காம போறிய நீ சின்ன ரங்கம். ரங்கம் அம்மா, அப்பாவும் நீய. ஐயா ஐயா, அம்மா, ஐயா கண்ணு தெரியாத கபோதியா. அம்மா இங்க பாரு. எங்க? இங்க பாரு. எங்கடா? அங்க யாரு வர பாரு. இந்த மணி இந்த பக்கம் தான் வரா. காரச மறந்துட்டு கடலையா போடுற போட. அம்மா, சிந்தாமணி, உன்னை பாக்கணும்னு எத்தனை நாளா நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னை பார்த்ததால என் பாவெல்லாம் போயிடுச்சுமா. பாவம் போறதோட புண்ணியமும் வந்துருச்சுமா. சாப்பிட்டா கோழி பிரியாணியை தான் சாப்பிடணும், கொடுத்தா சிந்தாமணிக்கு தான் முத்தம் கொடுக்கணும். அம்மா, தாயே கண்ணு தெரியாத கபோதியா. ஏண்டா கபோதி பசங்களா, இவ்வளவு நேரம் சிந்தாமணி கோயில் உள்ள போற வரைக்கும் நாக்க தொங்க போட்டுட்டு வேடிக்கை பாத்தீங்க.
இப்போ நாங்க 2 பேரும் வந்ததும் திருட்டு நாடகம் ஆடுறீங்களா? சிந்தாமணிய பாக்குறதுக்கு தான் 2 கண்ணு வேணும். உங்கள மாதிரி தடிமாடுகளை பார்க்க கண்ணு எதுக்கு? கேடு கட்டவனே, அதுக்குதான் ஒட்டி ஒட்டி வராதன்னு சொன்னேன். இந்த பக்கம் வா, உன்னதான் சொல்றாங்க. 2 பேரையும் தான் சொன்னோம். உங்க மேலதான். அம்மா தாயே, கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். டேய் தரதல, டேய் யார் அந்த பண்ணாட? பிச்சைக்காரங்க கிட்டயே புடுங்கி சாப்பிடறானே முண்டம். அம்மா சிந்தாமணி, இது நம்ம வண்டி இல்ல, நம்ம வண்டி அங்க இருக்கு. எனக்கு தெரியும். நீங்க போய் அந்த வண்டியில உட்காருங்க, நான் வரேன். யாருது இந்த வண்டி? இந்த ஊருக்கே படியளக்குற தெய்வம் நாட்டாம ஐயாதுமா. இந்த ஊர் முழுக்க ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஆனா என்ன பார்க்காம என்ன திரும்பி பார்க்க வச்ச ஒரே ஆம்பளை அவரு மட்டும்தான். பேக்க புடிச்சு நான் ஐயோ பெருசா வந்துட்டான் தூக்குறதுக்கு. தாயே தர்மம் பண்ணுங்கம்மா, கண்ணு தெரியாத கபோதி. அம்மா என்னடா என்னன்னு தெரியலங்கய்யா. பீமா, ஐயோ என்னாச்சுங்க? பாவம் ரொம்ப அடிபட்டுடுச்சு. வாங்க போலாம். இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல வாங்க, என் வண்டியில போலாம். வேண்டாங்க, உங்களுக்கு இது வீண் சிரமம். இதுல என்ன சிரமம் இருக்கு? ரொம்ப அடிபட்டிருக்கே, எப்படி போவீங்க? வாங்க, பரவாயில்ல வாங்க. பார்த்து ஏறுங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருந்து வண்டியை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வாங்க. என்னடா, ஏன்டா சிரிக்கிற? வண்டி உங்களுது, ஓட்டிட்டு போறது அவரு. உங்க சவாரி முடிஞ்சு போச்சு. ஒன்னு விட்டா இருக்கிற 32 பல்லும் கண்டு கீழே விழுந்துரும் தெரியுமா? உன் தொந்தரவு அவங்களுக்கு இருக்க கூடாதுன்னு தான் உன்னை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. பேசாம என் கூட இரு. எதுக்காக வயித்தெரிச்சல் பண்ற? நிறுத்து 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 நிறுத்து. வாங்க. ஏன் வண்டி இந்த பக்கம் திருப்பினீங்க? இது எங்க வீடுதான், வாங்க. இருக்கட்டுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போகணும். ஏன் எங்களை மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? சரி, அப்படிலாம் இல்ல, நான் இன்னொரு நாள் வரேன்.
ஐயோ, உங்க காலுக்கு அடிபட்டிருக்குல்ல, உள்ள வாங்க, மருந்து தடவுறேன். வெக்கப்படாம வாங்க. ஐயோ, வாங்க. உட்காருங்க. அங்க இல்ல, இங்க உட்காருங்க. ஐயோ, இவ்ளோ பெருசா அடிபட்டிருக்கு, பாத்தீங்கல்ல, விடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் ஒண்ணும் பார்க்கல. குறும்பு, எனக்கு தெரியும், நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆசை உங்க கண்ணுல நல்லா தெரியுது. ஏன் பயமா? எனக்கு என்ன பயம்? நான் உங்க கைய பிடிச்சிருக்கேன்ல. ஒரு பொண்ணு மட்டும் பார்த்தா அவரை ராமன்னு சொல்லுவாங்க. அதே 5-6 பொண்ணுங்க கூட இருந்தா அவரை கண்ணன்னு சொல்லுவாங்க. நீங்க கண்ணனா இருக்க விரும்பலையா? இல்ல உங்களுக்கு வயசாயிடுச்சா? அதிர வைக்கிற ஆன்மை உங்ககிட்ட இருக்கு, அள்ளித்தர இளமை என்கிட்ட இருக்கு. அப்புறம் எதுக்கு யோசனை? மாமா, நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு தூக்கம் வரல மாமா, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நீனும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? சரி நீ இப்படி உட்காரு. நேத்து ராத்திரி நீ சொன்னதை பத்தியே ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல கீதா. அதை விடுங்க மாமா, பரவாயில்ல. மாமா, எனக்கு கல்யாணம் ஆகுமா? யார் சொன்னாங்க ஆகாதுன்னு? நீயே கண்ட கண்டதெல்லாம் யோசிச்சு மனசை பாழாக்கிக்கிற. வா போய் தூங்கு. மாமா மாமா, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன் மாமா. ஒண்ணும் வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு. ஐயோ, என்ன மாமா ஈரமா இருக்கு? ஈரமா? மண்ணாங்கட்டி, நீ விழுந்தது சேத்துல. சேத்துலயா? எழுதுரு மெதுவா. ஐயோ கர்மம் கர்மம், எப்படி இருக்க பாரு. ஐயோ, உடம்பு முழுக்க சேராயிடுச்சு. என்ன குளிப்பாட்டி விடு மாமா. நானா? சரி வேண்டாம், விடு. நான் இப்படியே போய் படுத்து தூங்குறேன். அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா? ஐயோ வேண்டாம், நானே குளிப்பாட்டி விடுறேன். இப்படி வா வா, உட்கார். மாமா வரண்டி அம்மா. ஐயோ கீதா, உன் முந்தானை தவறிடுச்சு, சரி பண்ணிக்கோ. என்ன மாமா? ஐயோ முந்தானைய சரியா போட்டுக்கோ. எனக்கு கண்ணு தெரியாதே மாமா. எனக்கு எல்லாமே தெரியுது. என்னாச்சு மாமா? என் லுங்கி இழுத்துட்ட. லுங்கியா? நான் டவல்னு நினைச்சேன். நீ அப்படிதான் நினைப்ப. எழுதுரு வா. உச்சுக்குட்டி புச்சுக்குட்டி உச்சுக்குட்டி உச்சுக்குட்டி. என்னடா நாயாச்சு? தரையில விழுந்த மீன் மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்க. அண்ணா அண்ணா. என்ன ராசா?
போனா நீ நல்ல கனவை வந்து என்ன கேட்டு. கனவுடா? என்ன வந்துச்சு? அது ஆ. ஒரு நல்ல கனவு வந்தது. அட பெருச்சாளிக்கு பிறந்தவன, உனக்கு கூட கனவெல்லாம் வருதாடா? அது எவ்வளவு நல்ல கனவுன்னா இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. உனக்கு இந்த ஜென்மத்துல வராது. அவ்வளவு சூப்பர் கனவா? அப்படின்னா அது என்னன்னு எனக்கு சொல்றா. அது வெக்கப்படாதடா நாயே. அது சிந்தாமணி. சிந்தாமணி சொல்றாடே. அது சிந்தாமணிக்கு என் கஷ்டத்தை பார்க்க முடியாம என் மேல காதல் பொங்கி வழிச்சுது. தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி, என்னை நம்பி. அழகு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுடா. அண்ணா, அதுக்கப்புறம் தடி மாடு மாதிரி ஒருத்தன் அங்க வந்தான். தாயே, பிச்சை போடுங்க தாயே. ஐயா, டேய் தடி மாடு, எருமை மாடு, பன்னி, கழுத, டெல்லி எருமை, உனக்கு பிச்சை எடுக்க வேற இடமே கிடைக்கலையாடா? எதுக்காகடா உள்ள வந்த? கதவு திறந்து நல்ல உச்ச கட்டத்துல இருக்கும்போது உருப்படாதவன் வந்து உருக்குலைச்சிட்டானே, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் குடலை உருவிடுவேன். சிவ பூஜையில கரடி மாதிரி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான்ல. ஆமா, யாரா அவன்? நீதானா? நானா? ஐயோ ஐயோ, என்னையே சொல்றியா? பொறம்போக்கு, எச்சக்கடா, நாயே, துரைசாமி, வா ருத்ரா. இங்க என்ன பண்றீங்க? இந்த நாய் டூரிங் டாக்கீஸ்ல ஏதோ படம் பார்த்துட்டு வந்து அந்த கதையை சொல்லி கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கான். கதை எப்படி இருக்கு? படு கேவலமா இருந்தது. அது சரி, நீ என்ன இவ்வளவு குஷியா இருக்க? நாளையில இருந்து அந்த சுந்தரமூர்த்தி வீடு தோட்டம் எல்லாம் என் கையில. சூப்பர். நீ கதையை சொல்லு. அழகு, நம்ம வழியில குறுக்க வந்த அந்த நாட்டாமைய அடியோட அழிக்கணும்னா என்னடா செய்யணும்? அட நீ சும்மா இருந்தா, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. இங்க பத்த வச்சா அங்க டமா. நிறுத்து, இறங்கு 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 இறங்கு, சீக்கிரம் இறங்கு. வா 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 வா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா 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 வா. நீ டிக்கெட் வாங்கினியா? இறங்கு இறங்கு இறங்கு. கீதா, இறங்குடா. சீக்கிரம் சீக்கிரம். யாரப்பா தேடுற? ஏன் கண்டக்டர், எங்க அக்கா பொண்ணு கீதா வரலையா? யோ, யாரையா உன் அக்கா பொண்ணு கீதா? எங்க அக்கா பொண்ணு உனக்கு தெரியாதா? யாரையா உனக்கு கண்டக்டர் வேலை கொடுத்தது? யோ, உன் அக்கா பொண்ணு என்ன நமிதாவா இல்ல நயன்தாராவா? ஊருக்கே தெரியறதுக்கு போயா. அவங்களுக்கும் ஒரு படி மேல. சரி சரி, போலாம். வண்டி எடு. ரைட் ரைட்.
ஐயோ என்ன கீதா இது? என்னாச்சு மாமா? ஐயோ மாமா விடு மாமா. மாமா விடு. என்ன பண்ற? நீ நாய்க்கரையோட பொண்ணு இப்படி அரையும் குறையுமா சுத்துறது நல்ல லட்சணமா பாவாடை அவனை கட்டிட்டு வரலாம்ல? ஐயோ மாமா உனக்கு தெரியாது இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். என்ன லேட்டஸ்ட் ஃபேஷனா மண்ணா கட்டியோ? இன்னொரு தடவை இந்த மாதிரி அரையும் குறையுமா பார்த்த அப்படியே குத்துவ சொல்லிட்டேன். சரி சரி வா வீட்டுக்கு போலாம். பீமா ஹை என்ன மாமா நீ பேசுறதெல்லாம் அதுக்கு புரியுமா? என்ன யாருன்னு நினைச்ச? வா வா வீட்டுக்கு போலாம். மாமா என்ன ஏத்தி விடுங்க. விட்டான்னு வச்சுக்க வண்டி ஏத்தி விடணுமா? நீயே உட்காருப்பா. அம்மா அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். பரீட்சை ஒழுங்கா எழுதுறியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆவேன். அட என்ன அப்படி கேட்டிட்டீங்க? என் மாமா பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகாம வேற யாரு பாஸ் ஆவாங்களாம்? சீக்கிரம் ஆர்த்தி எடுங்க. ஆடாம இல்ல. உள்ள வாமா. கீதா கீதா ஒரு நிமிஷம். என்னடா? வரேன் இருக்கா? என்னங்க? நல்ல கண்ணு நொல்ல கண்ணு முண்ட கண்ணு ஒன்றரை கண்ணு அவ்வளவு எதுக்கு? இந்த ஊர்ல இருக்கிற எவன் கண்ணு உன் மேல படக்கூடாது. கீதா 3 தடவை துப்பு. இனி திரும்பி பார்க்காம நேரா வீட்டுக்குள்ள போ. என்னடா இதெல்லாம்? மாமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோட கண்ணும் கீதா மேல விழுந்திருக்கு. அந்த திருஷ்டி போறதுக்காகத்தான் இப்படி செஞ்சேன். அக்கா நீ உள்ள கூட்டிட்டு போ. வாமா. வா. நாட்டிய கலை மாமணி சிந்தாமணியின் நாட்டியத்தை காண வந்திருக்கும் ஊர் மக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். நான் யாருன்னு தெரியுமா? யாரு? மவன உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? சூரக்கோட்டை ஜமீன்தார் துரசாமி. ஒரு அடி விட்டான்னு வச்சுக்க செவுல அவளாயிடும். நான் யார் தெரியுமா? வீராபுரம் அழகரச. அவ முழங்கால அளவு இல்ல உன் முகத்துக்கு. அவ கேக்குதா? சூரக்கோட்டை ஜமீன்தார் துரசாமி. வீராபுரம் அழகரச அசிங்க அரசன். ஓ, நான் தூக்கி எறிஞ்ச மாலை உங்க கழுத்துலதான் விழுந்ததில்ல? அது அது எப்படி விழுந்துச்சுன்னா வெளியே போ, வெளியே போ. என் காட்டுல மழை. மணி சிந்தாமணி. என் பேரு வீராபுரம் அழகரச. எல்லாரும் என்ன அழகுன்னு கூப்பிடுவாங்க. அழகரசனா? மூஞ்சிய மொகர கட்டையும். ஏன் ஆட்டத்தை முழுசா பாத்தீங்களா? பார்த்தேன். அப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? போடுறதுக்கு. இல்ல உன் விரல்ல இந்த மோதிரத்தை போடுறதுக்காக வந்தேன். இடம் காலி இல்லையே. கால் இருக்குல்ல, உள்ள போகாதுல்ல. ஒரு தடவை நான் வச்சு பாக்குறேன். ஆமா. சும்மா வலு 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 வலுன்னு இருக்கே.
முதல்ல இந்த விரல ட்ரை பண்ணுவோம். என்ன ஆச்சு? வலிக்குது. போட போட சரியாயிடும். உள்ள போட்டு மோதிரத்தை. உன்ன மாதிரி அழகரசிக்கு இந்த மோதிரம் ஏமாத்திரம். நீ மட்டும் ஊன்னு சொன்னா என்னுடைய வீடு வாசல் சொத்து சுகம் அது மட்டும் இல்ல நான் என்னையே எழுதி கொடுத்துறேன். சாப்டர் முடிஞ்சு போச்சுறானே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற சிந்தாமணி, நீ இந்த ஊரை விட்டு போகவே கூடாது. நீ மட்டும் இங்கேயே இருந்தனா ஜஞ்சனக்கா ஓ சிஞ்சனுக்கு அப்படின்னு குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி இந்த பொண்ணு என்னடானா இவங்கிட்ட விழுந்துட்டாளே. மாமா மாமா கீதா, நான் இங்க இருக்கேன். என்ன காலங்கத்துல எங்க கிளம்பிட்ட? மாமா, நான் தாத்தா வீட்டுக்கு போகணும், என்ன கூட்டிட்டு போ. இப்பவா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாமா கீதா, நீ என்னதான் அடம் பிடிச்சாலும் இன்னைக்கு என்னால முடியாது. எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. வேணும்னா பொறுமையா அப்புறம் போலாம். கஜா, சொல்லுங்க மாமா. அந்த வேலையில முதல்ல நிறுத்திட்டு கீதாவை தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரி மாமா. கீதா கீதா, என்ன மாமா? தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொன்னல, வா போலாம். ஐயோ வேண்டாம் மாமா, விடு. உனக்கு தான் நிறைய வேலை இருக்கே, நீ அதை பாத்துக்கோ. வேலை கிடக்குது, வேலை கழுத. நீ போறோம்னு ஆசைப்பட்டல்ல, வா போலாம். என்னடா? சரி சரி, உன்னையும் கூட்டிட்டு போறேன். மாமா என்ன கீதா? வண்டி வேண்டாம் மாமா, உடம்பெல்லாம் புண்ணா போயிடும். அப்ப இதுலதான் போறது? ஒரு முடிவோட தான் வந்திருக்க. சரி வா போலாம். கஜா, எங்கடா போற? அதான் மாமா, நீங்க அது ஒண்ணு இல்லப்பா, மாமா தாத்தா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாரா, அதான் நாங்க கிளம்பிட்டோம். நான் சொன்னேனா? மாமா, நீங்க இப்பதான் வரீங்களா? பாருங்க மாமா, கீதாவை உங்கள மாதிரியே பேசி என்ன முட்டாளாக்கிட்டா. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ப்ளீஸ் பா, தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குப்பா, மாமாவை கூட்டிட்டு போக சொல்லுங்க. சரி பரவாயில்ல, கூட்டிட்டு போ. சரி மாமா. கீதா, தாத்தாவையும் பாட்டியும் இன்னைக்கே பார்க்கணுமா? அப்புறம் பார்க்கலாம்ல? அது இல்ல மாமா, சிட்டில இருந்து தாத்தாக்கும் பாட்டிக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேனா, அது அவங்க கிட்ட கொடுக்கணும். அதுவா மேட்ரு? தாத்தாக்கும் பாட்டிக்கும் துணி கொண்டு வந்திருக்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே கொண்டு வரல. உனக்கும் ஷர்ட் பேண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. பேண்ட் சட்டையா? நீ இனிமே அததான் போட்டுக்கணும், இந்த வேஷ்டி எல்லாம் கட்ட கூடாது. என்னாச்சு மாமா? ஒண்ணும் இல்ல. ஏய் கீதா, ஐயோ ஏய் விடு, சொல்ல கேளு கீதா, வேண்டாம். அட ஏய் ஏன் மாமா வண்டி நிறுத்திட்ட? அது நீ பின்னாடி உட்கார்ந்த வேலைக்காகாது, நீ முன்னாடி வந்து உட்காரு. முன்னாடியா? வாவ், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என் செல்ல மாமா. கடவுளே, ஏதாவது பேசு மாமா. நீ தான் பேசிட்டு இருக்கல்ல, நீ பேசு. ஏய் கீதா, அட ஏய் ஐயோ, சைக்கிள் விட்டு இறங்கு. எதுக்கு? முதல்ல இறங்க சொல்றேன். ஊர் வந்துருச்சு, நடந்துகிட்டே போலாம் வா. மாமா, என்ன கீதா? நடக்க முடியாது மாமா, என் காலெல்லாம் வலிக்கும். என் செல்லம்ல சைக்கிள்ல கூட்டிட்டு போ. அரஞ்சன்னா, உனக்கு இதே வேலையா போச்சு. சைக்கிள் எல்லாம் முடியாது, நடந்தே வா. மாமா, என்ன என்னது? கூல் ட்ரிங்க். அந்த கலர் தண்ணியா? அதெல்லாம் குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும். சும்மா நச்சரிக்காம வா. மாமா, நீ சுத்த கஞ்ச பிஸ்னாரி. ஒரு 10 ரூபாய் செலவழிச்சா உன் தாத்தா சொத்து என்ன கரைஞ்சா போயிடும். என் தாத்தாவோட சொத்து ஒன்னும் கரைஞ்சு போயிடாது. நான் இப்படி வயித்த கட்டி வாயை கட்டி பைசாவை சேர்த்து வைக்கிறேனே, யாருக்காக? எனக்காகவா? எல்லாம் உனக்காக தான். எதுக்கு? உன்னை கட்டிக்கு போறவன் இருக்கானே, அதான் அந்த புண்ணியவான், உன்னோட புருஷன். உனக்கு 3 வேளையும் சோறு போடணும்ல, அதுக்காக தான். ஓஹோ, இந்த கட்டிக்கு போறவ என்ன 3 வேளையும் மேய்க்கணுமா? இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். கீதா, நீ உள்ள போ, நான் இப்ப வந்துடுறேன். தாத்தா, பாட்டி. யாரு? பாட்டி. பாட்டி, வா 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 கீதா. எப்படிமா இருக்கு?
எப்ப வந்த? 2 நாள் ஆச்சு பாட்டி. 2 நாள் ஆச்சு. ஆமா, மாமாவை கூட்டிட்டு போ அடம் பிடிச்சா இன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ எப்பவுமே இப்படிதான். சரி விடு, வந்துட்டல்ல. இன்னைக்காவது கூப்பிட்டு வந்தான் இல்லையா? தாத்தா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, உட்காரு. தாத்தா இது உங்களுக்கு. அப்படியா? பாட்டி இது உங்களுக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குமா. ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்தியே. வெறும் முத்தம் தானா? சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லையா? உனக்காக லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். லட்டுவா? என்ன அப்படி பாக்குறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. எங்க வச்சிருக்கடி? அந்த செவுத்து மேலங்க. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாதே. வீட்ல அப்பா அம்மா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என் தங்கம். கீதா, இந்த என் தோள்லையும் மார்புலையும் சுமந்த பொண்ணு இப்ப என்னமா வளர்ந்துட்டா பாத்தியா? அது மட்டும் இல்ல தாத்தா, எனக்கு கல்யாண வயசு கூட வந்துடுச்சு. எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. அதுக்கு என்னம்மா, உங்க அப்பா அம்மா மனசு வச்சா மகாராஜாவையே மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்து ஜாம்னு கல்யாணத்தை பண்ணுவாங்க. எனக்கு மகாராஜாலாம் வேண்டாம், மாமா போதும். என்ன சொன்ன? மாமா மாதிரி ஒருத்தர் கிடைச்ச போதும். கீதா, நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களாப்பா? ஏய் கீதா, வா போலாம். டேய், எதுக்குடா அவ்வளவு அவசரம்? நீ எப்படியும் வரமாட்ட, வந்தாலும் இருக்க மாட்ட. அவளையாவது கொஞ்ச நேரம் இருக்க விடு. இவ்வளவு நேரம் இருந்தோம், இது போதாதாமா? கீதா நீ வா கிளம்பலாம். கஜா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த, ஒரு வாய் சாப்பிட்டு போடா. இல்லம்மா, அக்காவும் மாவும் எங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்க போகணும். வா கீதா. பெத்த தாய் கேக்குறேன்டா, ஒரு உருண்டை சாப்பிட்டு போடா. சரிம்மா, அப்பா ஒரு லட்டு கொடுங்க. அதுக்குதான் நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லுவேன். டேய், இதுவும் உன் வீடுதான்டா. ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். அப்பா அதை கொடுங்க. இந்தா கேனு கொடுங்கப்பா. அப்ப நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கஜா, அது அக்காவுக்கு தானே? எம்மா வராசா. பாவம், அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் இருந்திருப்பா. இவன் தான் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறான். நம்ம வீடு வாசல் சொந்தங்கிற புத்தி இவனுக்கு எப்போ வருமோ என்னவோ. எல்லாம் பகவான் செயல். மாமா, நீ சுத்த கஞ்சு பேசினாரி மாமா. ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணா உன் தாத்தா சொத்து என்ன கரைஞ்சு போயிடுமா? என் தாத்தா சொத்துன்னு கரைஞ்சு போயிடாது. நான் இப்படி வயித்த கட்டி வாய கட்டி பைசாவா சேர்த்து வைக்கிறது யாருக்காக? எனக்காகவா? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? எதுக்கு? எதுக்கு? நான் உன்னை கட்டிக்க போறவன். அதான் அந்த புண்ணியமா உன்னோட புருஷன் உனக்கு 3 வேளைக்கு சோத்த போடணும்ல, அதுக்காகத்தான். ஐயோ, திருடா யாராவது புடி. கீதா, நீயா? என்னாச்சு கீதா? என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? மாமா, அது உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், உன் மனசு திடப்படுத்திக்கோ. என்னது கீதா? மாமா, எனக்கு இப்பெல்லாம் ராத்திரியில கண்ணு தெரிய மாட்டேங்குது மாமா. ராத்திரியில கண்ணு தெரியலையா? ஐயோ, இந்த விஷயத்தை அக்காவுக்கும் மாமாவுக்கும் சொல்லணும். ஐயோ மாமா, வேண்டாம். அப்பா அம்மாக்கு சொல்ல வேண்டாம், தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. அதுவும் உண்மைதான். நீ எதுக்கும் கவலைப்படாத கீதா. சிட்டில ஒரு பெரிய டாக்டரா பார்த்து உன் கண்ணுக்கு வைத்தியம் பாக்குறேன். அதெல்லாம் முடியாது மாமா. நானும் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன். எல்லாரும் இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? மாமா, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னா யாராவது கல்யாணம் செஞ்சுக்குவாங்களா? யாரு மாட்டேன்னு சொல்லுவாங்க? நீ ஊன்னு சொல்லு. சும்மா அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து கியூல நிக்க வைக்கிறேன். அவங்களாம் வேண்டாம் மாமா, நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நானா? ஐயோ கீதா, நீ நல்லா படிச்ச பொண்ணு. நான் கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எனக்கு ஒத்து வரவே வராது. எனக்கு தெரியும் மாமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு. எனக்கு கண்ணு தெரியாது, நான் குருடிங்கிறதுனால தானே. அது இல்ல, நான் வந்து உன்னை அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ணிப்ப தானே? அது இல்ல, யாரும் செஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னா நான் அப்ப பண்ணிக்கிறேன். யாரும் மாட்டேன்னு சொன்னா அப்ப பண்ணிப்பியா? போ மாமா, நீ ரொம்ப மோசம். என்கிட்ட பேசாத. போ மாமா. சொல்றது கேளு, நானே பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என் செல்ல மாமா, என் புச்சு மாமா. ஐயோ கீதா, முத்த கொடுத்தது போதும், உள்ள போய் தூங்கு போ. நான் மாட்டேன், இங்கதான் படுத்துப்பேன். இங்க வேண்டவே வேண்டாம், நீ இங்கே படுத்துக்கிட்ட விவகாரம் ஆயிடும். எழுந்துரு வா. வேண்டாம் மாமா, நான் இங்கே தூங்குறேன். கீதா வா சொல்றேன்.
வா கீதா மாமா வா ப்ளீஸ். ஐயோ என்னாச்சு மாமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஓ கண்ணு தெரியாதுல்ல, பரவாயில்ல, வா வா வா. ஐயோ ஒழுங்கா நட கீதா, வா.